அதனால இந்த கதை மட்டும் வேணாமே. பேசிட்டு இருக்கும் போதே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன அறியாம எனக்கு அந்த தண்ணீர் வந்துட்டே இருக்கு. ஆனா ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்து ஓகே, சந்தோஷமா தான் இருக்கேன். ரொம்ப கஷ்டப்படுற அப்படி அது மாதிரிலாம் ஒன்றும் சொல்ற மாதிரி இல்ல. சந்தோஷமா தான் இருக்கேன். பட் இருந்தாலும் அம்மா வீட நினைக்கும் போது கொஞ்சம் ஸ்பெஷல் தான் எனக்கு. எங்க அம்மா மேலேயும் எனக்கு மரியாதை ரொம்ப அதிகமாவே. எங்கேயும் போனது கிடையாது பெருசா. வீட்லயே தான் வச்சுப்பாங்க. ஸ்கூல் விட்டா வீடு, அதே மாதிரி காலேஜும் கூட சரி எல்லாமே லோக்கல்லே தான் படிச்சேன். வேதாரண்யத்திலே தான் நான் படிச்சேன். நிறைய பேருக்கு தெரியும் என் கூட லைவ்ல பேசுறவங்களுக்கு. அதனால அப்பாவோட பாசம் எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ட்னு என் லைஃப்ல சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. பொதுவான கருத்து தான் பிஜி. பட் எனக்கு நீங்க சொன்ன உடனே டக்குன்னு என்னோட ஸ்கூல் லைஃப நான் எப்படிலாம் கடந்து வந்தேன் அதுதான் எனக்கு டக்குன்னு ரியலைஸ் ஆச்சு. தவிர நீங்க பேசுறதுக்கான ஆன்சர் சொல்லணும்னு எனக்கு அப்ப தோணவே இல்லை ஆக்சுவலா. அதுதான் உண்மை பிஜி. ஏன்னா அந்த அளவுக்கு லைஃப்ல நான் வந்து எங்க அப்பாவை மிஸ் பண்ணிருக்கேன். ஒவ்வொரு விஷயம் அப்பயும் என் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லும் போது எங்க அப்பா எனக்கு அது வாங்கி கொடுத்தாங்க இது வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லும் போது, பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வரும்போது எல்லாத்துக்குமே எங்க அம்மா மட்டும்தான் என் கூட வருவாங்களே. அப்போ நான் நிறைய ஃபீல் பண்ணிருக்கேன். ஓ அப்படியா மணிமாறன்? கண்டிப்பா என்னால எல்லாம் உங்களை மாதிரி எல்லாம் மனசை தேத்திக்கிட்டு எல்லாம் இருக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா நான் முடியாது. அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். என்னால எல்லாம் அந்த மாதிரி இருக்க முடியாது. ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியல. லைஃப்ல ரொம்ப மறக்க முடியாத தருணம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா நம்மளோட அம்மா வீட்டுல இருந்த மெமரிஸ் தான் இல்லையா? என்னதான் மேரேஜ் பண்ணி நம்ம எவ்வளவுதான் நல்லா நம்ம வீட்டுல நம்மள பாத்துக்கிட்டாலும் நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து எங்கேயுமே கிடைக்காது. அம்மா வீட்டுல இருக்கிற சந்தோஷம். ஆனா இப்ப எனக்கு தூரமா இருக்கிறதுனால என்னால அடிக்கடி போய் பார்க்க முடியல. அது ஒண்ணுதான் வருத்தம். மத்தபடி ஹஸ்பண்ட் வீட்டுல எல்லாருமே நல்லாதான் பாத்துக்கிறாங்க. நானும் நல்லாதான் ஜாலியா இருப்பேன். எங்க வீட்டுல இருந்த மாதிரியே தான் அந்த ஃப்ரீடம்ஸ் எல்லாம் எனக்கு இங்கேயும் நிறையவே இருக்கு. என் ஹஸ்பண்ட் எனக்கு கொடுத்துருக்காரு. ஆனா அந்த அப்பாவோட பாசங்கிறது வந்து அதை யாராலையும் ஃபீல் பண்ண முடியாது இல்லையா? அதுதான். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி வெளிநாட்டுல போய் தங்கி அவங்க வந்து தன்னோட ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு வாழ்றதுக்கு மெயின் ரீசன் வந்து தன்னோட குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். எதனா ஒரு பிரச்சனையோட தான் மேக்சிமம் போயிருப்பாங்க. வீட்டுல ஒண்ணு கடன் அதிகமா இருக்கும். அந்த கடனை வந்து முடிக்கணுமேங்கிறதுக்காக போயிருப்பாங்க. யாரு திவாகர் தெரியுமா? யார் அந்த திவாகர்? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. பொள்ளாச்சி நீ இப்ப செருப்படி வாங்கி போடுவேன் என்கிட்ட புறம்போக்கு நாயி. கண்டிப்பா பிஜி. நிறைய பேருக்கு தன்னோட அப்பாவோட பாசம் தெரியறது இல்லதான். அப்படியா? அப்படி ஓகே. அதனாலதான் என்னால என்ன அறியாம எனக்கு ரொம்ப தண்ணீர் வந்துருச்சு. சின்ன வயசுலயே இருக்கட்டும், காலேஜ் படிக்கும்போது கூட கேட்பாங்க எல்லாருமே. ஃபாதர்ஸ் டே எல்லாம் கூட கொண்டாடுவாங்க. அப்பெல்லாம் கூட நான் நினைப்பேன் நம்ம கூட அப்பா இருந்திருந்தா ஜாலியா இருந்திருப்போம்ல. ஒரு தியேட்டருக்கு போயிருக்கலாம், அம்மா அப்பா கூட எங்கன்னா வெளியில போயிட்டு வந்திருக்கலாம், பீச்சுக்கு போயிட்டு வந்திருக்கலாம். நிறைய ஆசை இருந்துச்சு. ஆனா எதுவுமே நடக்கல. ஆனா அந்த போன்ல பேசுற அந்த ஒரு இதுதான். அப்ப எல்லாம் என்கிட்ட வீடியோ போன் எல்லாம் கிடையாது. நார்மல் போன் தான் இருக்கும். வாய்ஸ் மட்டும் தான் கேட்க முடியும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நான் 12th படிச்சதுக்கு அப்புறம் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணோன்னா எங்க அம்மா எனக்கு வந்து போன் வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் எங்க அப்பா கூட வீடியோ கால் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுச்சு. ஓகே நம்ம அப்பா வந்து இப்போ இதுல வீடியோ கால்ல பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல. அப்ப கூட நான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க அப்பாவை வீடியோ கால்ல பார்க்கும்போது என்ன அறியாம எனக்கு இப்ப எப்படி நான் எழுதணும் அதே மாதிரி எனக்கு தண்ணி ரொம்ப ஊத்த ஆரம்பிச்சிருச்சு. என்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனா இப்ப நான் இதெல்லாம் சொல்றது எங்க அப்பாவுக்கு கூட தெரியாது. டைம் அவுட் கொடுத்துடலாம். என்ன அந்த புறம்போக்க பொள்ளாச்சி பேரை பாரு, எவ்வளவு அழகான ஊர்ல பிறந்துகிட்டு சனியா நீ எல்லாம் எதுக்குதான் பிறந்துட்டு தெரியல. அப்படி இருக்குது உன்னோட இதெல்லாம். ஆமா நந்தகுமார் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி லைவ் ரொம்ப ஹைலைட்டா போயிருக்குல்ல. ரொம்ப சந்தோஷம் தான் எனக்கு.
இந்த அளவுக்கு